தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம விஜய் தமிழ் மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வணக்கங்க. சில ரியாலிட்டி ஷோக்கள்னால நிறைய விழிப்புணர்வு நடந்திருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில ரியாலிட்டி ஷோக்கள்னால இந்த சமுதாயமே பார்த்தோன்னா சீரழியுது, நாசமாக போகுது அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். இந்த செக்ஸ் ஹராஸ்மெண்ட்டு அதே மாதிரி இது விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப மீட்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. யாராவது பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு எதிராக அந்த பெண்ணியர்கள், மாதர் சங்கம் எல்லாமே பார்த்தோன்னா கொடி பிடிச்சிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது மாதிரி கேவலமான ஷோக்களுக்கு வாயே பார்த்தோன்னா திறக்காமல் சிலர் இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் இன்னும் இந்த ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷோவுக்கு கூட இப்போ ஆப்படிக்கிற மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல நான் எந்த ஷோவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, சன் லைஃப்பில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஒரு ஷோ வருது, சொப்பன சுந்தரி அப்படின்னு. அந்த ஷோவை நடிகர் பிரசன்னா பார்த்தோன்னா தொகுத்து வழங்குறாங்க. கிட்டத்தட்ட மாடலிங்கை கூப்பிட்டு நிற்க வச்சு விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறது, ஆபாசமாக எடுக்கிறது, அதே மாதிரி ஒரு ஜென்ஸை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு கண்ட இடத்துல கை வச்சு இது அவங்களோட பேரானு கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி சில கேவலமான கேமெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதில் பார்க்குறப்ப ரொம்ப ராவா ஒரு மாதிரி கண்ணால் பார்க்க முடியாத மாதிரி, ரொம்ப கண்ணு கூசுகிற மாதிரி அருவருப்பான போஸ் எல்லாமே நடக்குது. அதுக்குள்ளே சண்டை போடுறது, மறுபடியும் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, அதுக்குள்ளே புரணி பேசுகிறது, தன்னோட டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே அந்த ஷோக்குள்ளே நடந்தது. இதை பார்த்து நிறையா பேர் சைலண்ட்டாக இருந்தாலும் அதில் ஒருத்தவர் கடுப்பாகி, யார் அவர் அப்படின்னு பார்த்தா, அனைத்து இந்திய சேவைகளுக்கான இயக்க செயலாளர் கன்யா பாபு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, சென்னை கமிஷனர்கிட்ட போய் தயவு செஞ்சு இந்த ஷோவை பார்த்தோன்னா பேன் பண்ணணும், முதல்ல அதை நிப்பாட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்காரு. இந்த புகாரின் பேரில் இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, கூடிய சீக்கிரம் இந்த ஷோ பார்த்தோன்னா பேன் ஆகுமா? ஏன்னா மக்கள் மத்தியில் இந்த ஷோவுக்கு பார்த்தோன்னா பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அவங்களுடைய கமெண்ட்ஸ் முழுக்க ஏண்டா நாங்கள் பேசாமல் பார்த்தீங்கன்னா சன் லைஃப்பில் ஒரு பழைய படம், எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, இது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். சன் லைஃப் கலரை மாத்திரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பிட்டு படம் போடுற பார்த்தீங்கன்னா சேனல் ரேஞ்சுக்கு கொண்டு வர்றீங்களடா அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாரும் வருத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை, இது மாதிரி ஷோக்கள்லாம் கண்டிப்பாக பார்த்தோன்னா வரணுமா இல்லை ஸ்டாப் பண்ணணுமான்னு உங்களுக்கு தோணக்கூடிய ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பல் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க, வணக்கங்க.